அனைவருக்கும் காலை ஐயோ இல்ல இல்ல காலை வணக்கம் இல்ல. ஏய் என்ன ஒசுக்க நிக்கிறா? இறங்கி வா கீழே, இறங்கி கீழே, இறங்கி வா. மெத்தைக்கு நீ எப்படி ஏறினா? இங்க பாருங்க ஒருவங்களே, இங்க மேய்ஞ்சிட்டு இருந்த கோழி மெத்தையில போய் நிக்கிது பாரான். கீழே குதிச்ச நீனே கால் ஒடிச்சுக்கும். அனைவருக்கும் ஏற்கனவே காலை வணக்கம், காலை அனைவருக்கும் மாலை வணக்கம் தான் வருவங்களே, மாலை வணக்கம். இன்னைக்கு இப்போ மணி எத்தனை ஆகுதுன்னா மணி 5:05 ஆகுது. இங்கே கோழிகளுக்கு எல்லாத்துக்கும் தீனி போட்டால் எல்லாமே செஞ்சவர்களே. இது எப்படி மெத்தையில் ஏறுச்சுன்னு தெரியல. சேவல் வந்து உச்சி மாடியில் இருக்கு. உங்களுக்கு காமிக்கிட்டுமா? ஐயோ கொலைதான். இங்க பாருங்க உறவுகளே, நான் உங்களுக்கு காமிக்கிட்டுமா? இங்க பாருங்க எங்க நிக்குது பாருங்க, மெத்தையில ஏறி வசக்கு நிக்குது. இந்த கோழி எப்படி ஏறிச்சுனே எனக்கே தெரியல. அடிக்கடவுளே பாருங்க, இது எப்படி கீழே இறங்குறதுன்னு தெரியல. கீழே தான் உறவுகளை நின்றுட்டு இருந்தது. அது எப்படி வசக்க ஏறிச்சுன்னு தெரியல, ஏறிடுச்சு பாருங்க. ஒன்று ஒன்றா இதே மாதிரி கிளம்பிட மாட்டுக்கு. அது மேலேருந்து கீழே குதிச்சதுன்னா கால் தான் போகும். மெத்தை படிக்கிட்டு அவ்வளோ உஷாராக அது ஏறிக்கு பாருங்க. கோழிக்கு எவ்வளோ அறிவு பார்த்தீங்களா? அதுக்கெல்லாம் யார் நம்ம சொல்லியா கொடுத்தோம்? அது எப்படி ஏறுது பாருங்க. அது படிக்கிட்டு வையால. என்னோட உறவுகள் எல்லாமே என்ன பண்றீங்க? ஏதோ பேச வந்து ஏதோ பேசிட்டு இருக்கோம். என்னோட உறவுகள் எல்லாமே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உறவுகளே? இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னா, நேற்று தம்பி இல்லாதனால நான் ஒன்றும் ஒழுங்காக சாப்பாடே செஞ்சு சாப்பிடல. நான் நேற்று வச்சு சாம்பார். இன்னைக்கு காலையில் வந்து 4 முட்டை வாங்கிட்டு வந்து வேவிச்சு தொட்டுக்கிட்டோம். நானும் மாமனும் தொட்டுக்கிட்டோம். அவ்வளோதான். தம்பி வந்து இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தானே, 2 நாளாக ஒரு மாதிரி நேற்று நைட்டு நேற்றுக்கு ஃபோன் பண்ணா. இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு வரேன்னு சொல்லியிருக்கான் உறவுகளே. இன்னைக்கு சாயங்காலம் போயிட்டு இட்டுட்டு வரணும். நம்ம இட்டு வந்தால், ஏன்னா டக்குன்னு ஹாஸ்டல் சேர்த்தா வந்து பசங்களை வந்து கொஞ்சம் டைட்டாக பிடிக்க மாட்டாங்க. கொஞ்சம் 2 வாரத்துக்கு இப்படி வீட்டுக்கு விடுவாங்க. ஏன்னா வீட்டு ஞாபகமாகவே இருக்கும்ல. பசங்களுக்காக இருந்தாலும் நமக்காக இருந்தாலும் வீட்டு பசங்க ஞாபகம் நமக்கு இருக்கும். அவங்களுக்கு வீட்டு ஞாபகம், அம்மா அப்பா பார்க்கணுமே, நம்ம தனியாக வந்துருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்கல்ல. அதனால் வீட்டுக்கு வந்து அனுப்பி தான் விட்றாங்களாம். அன்றைக்கி போய் இட்டுட்டு வரதுக்கு தான் போல. காலையில் பிடிச்சி எனக்கு என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, நானே இன்றைக்கி நம்ம வீட்டில் காலைல சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமேலு காலையில் கொல்லைக்கு போயிட்டு கோழிகளுக்கெல்லாம் தீவனம் தண்ணி எல்லாமே வச்சுட்டு, கோழி பஞ்சு எல்லாம் கிண்டி விட்டுட்டு, பஞ்சு கீழே கொட்டியிருக்கும் இல்லையா, அதெல்லாம் கிண்டி விட்டுட்டு, அதுக்கப்புறம் நான் 2-3 நாளாக அது சாணி அள்ளிப்படாது அப்படியே கடைக்கு உறவுகளே. நாளைக்கு தான் அள்ளி போடுன்னு நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா கொஞ்சோண்டு சாணியாக இருந்தால் பரவாயில்ல, கனமாக கிடக்கு, பார்க்கவே பயமாக இருக்குது எனக்கு. அதனால் நாளைக்கு அள்ளி போடுவோம் அப்படின்ட்டு இருக்கேன். ஆனால் சாணி வந்து கட்டுத்தெருவில் கிடக்கக்கூடாது அவ்வளோ. ஆனால் கஷ்டமாக இருக்கு உறவுகளே, எனக்கும் என்னால் முடியல. அதனால் நான் சரி அள்ளி போடல, நாளைக்கு கண்டிப்பாக அள்ளி போடுவோம் அப்படின்ட்டு இருக்கேன். நாளைக்கு ஒரு ஆள் ஒன்று வருது. இது அந்த மிளாறு எடுக்கிறதுக்காக கூப்பிட்ருக்கேன். தேக்க மிளாறு அடுக்கி வீட்டில் இருந்து போகிறதுக்கு விறகே இல்லை அடுப்புக்கு. சும்மா கொஞ்சம் இருக்கிறது தான் கழிச்சு கொண்டாந்து அடுப்பு பற்ற வச்சுட்ருக்கேன். விறகு இல்லாத ரொம்ப கஷ்டமாக இருக்கா. அதனால் வந்து நாளைக்கு வந்து வெறும் எடுக்கிறதுக்கு தான் ஆள் வைக்கிறேன். நாளைக்கு அவங்கள வச்சுக்கிட்டு எப்படியா சாணி எல்லாத்தையும் நிறைய கிடக்கு. அல்லனா ஒரு 10-20 அண்ணா கூட வரும். 2 நாளாக அல்லலை. அதுக்கிட்டு நாளைக்கு அவங்கள வச்சுக்கிட்டு அந்த சாணியெல்லாம் அள்ளி போடணும் ஒரு அள்ளி போட்டுட்டு, அப்புறம் இன்னும் அந்த கோழி வசதியாக தான் நிற்கிதுன்னா இறங்கல. என்னதான் இறங்க போகுதோ, எப்படி இறங்க போதோ தெரியல. வந்து அந்த வேலையெல்லாம் நாளைக்கு முடிச்சுட்டு நாளைக்கு ஆள் தான் ஒரு வருது. தம்பி நாளைக்கு வரட்டுன்னு இருக்கேன். பெரிய தம்பி வந்து இது 26ஆம் தேதி 24ஆம் தேதியே மெட்ராஸ்லேருந்து அவனும் வரான். ஆனால் இவன் போயிடுவான் 2 நாள் இருந்துட்டு. அப்புறம் அதுக்கப்புறம் பெரிய தம்பி தான் வரான். இதுதான் உறவுகளை. இன்னைக்கு வந்து காலைல பிடிச்சி கொல்லைக்கு போயிட்டு மணி 2-3 மணிக்கு தான் வந்தேன். கொல்லையிலேருந்து வந்து அதுக்கப்புறம் தொடப்பமே இல்லை உறவுகளே, சுத்தமாக தொடப்பமே இல்லை. வாசல் கூட்டுறதுக்காக இருந்தாலும் எதுக்காக இருந்தாலும் தொடப்பமே கிடையாது. தொடப்பம் எல்லாமே தீர்ந்து போச்சு. முந்திரி கொட்டை போய்கிட்டு இருந்தாலும் தொடப்பம் சீவரத்தை நான் விட்டுட்டேன். எல்லாமே நிறைய பேர் தொடப்பம் கேட்டு பார்த்துட்டு இல்லைன்னு சொன்னதும் விட்டுட்டேன். அவங்கவுங்க ஏண்டி சீவலன்னு கேட்டு கிடந்தாங்க. வேலை தான் ஒண்டி இருந்துக்கிட்டு எதை தான் பார்க்க முடியும். அதனால சொல்லிட்டு ஒன்றும் சீவ முடியல. இன்னைக்கு தான் உறவுகளே, இன்னைக்கு தான் சீவ ஆரம்பித்தேன். இங்கே பாருங்க, ஒரு கத்தை இருக்கும், ஒரு கத்தை சீவிட்டேன்.
ஒரு கத்தை தான் சீவிருக்கிறேன். இது சீவனா இது கொஞ்சம் கைக்கு அண்ட மாட்டேங்குது, நிறையா இருக்குது தொடப்பம். இதை சீவிட்டோம்னா 2 கத்தையாக நம்ம பிரிச்சுக்கலாம். தொடப்பம் வந்து ஒரு கத்தை நான் வந்து இங்கே எம்மான்னு விற்கிறேன்னா 25 ரூபான்னு தான் ஒரு விற்கிறேன் தொடப்பம். எங்கள் ஊரில் நாங்கள் அப்படி தான் விற்கிறோம், இங்கே நான் அப்படி தான் விற்கிறேன். இப்போ 30 ரூபான்னு சொல்கிறாங்க, என்னன்னு தெரியல. இதை சீவி எடுக்கிறதுக்குள்ளே போதும் ஆகிடும், இடுப்பு நாந்தெல்லாம் விட்டு போகுது உறவுகளே. அதோடு இல்லாத ஒரு குட்டி கத்தி ஒன்று வச்சுருந்தது எம்மணிட்டு தான் இருக்கும் கத்தி. இந்த மாதிரி அருவாமனையில் இந்த மாதிரி அடியை வந்து நான் செத்தி வச்சுப்பேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் குட்டி கத்தி ஒன்று இருக்கும். அந்த கத்தியை வந்து அது எப்படின்னா இதுதான் கத்தி, குட்டி கத்தின்னு வச்சுக்கதே. இப்படி வச்சுக்கிட்டு இப்படி நம்ம சீவனோம்னா டக்குன்னு நான் சீவி போட்டுருவேன். எப்பயுமே செத்த நேரத்துக்குள்ளே 10 கத்தியாக இருந்தாலும் நான் சீவி விடுவேன். எவ்வளோ விலை தொடப்பமாக இருந்தாலும் நான் சீவி விடுவேன் உறவுகளே. இப்போ என்ன இல்லை, அந்த கத்தி எங்கே போட்டனே தெரியல. அந்த கத்தியை வர நான் தேடாத இடம் கிடையாது, அந்த கத்தியே காணும் உறவுகளே சுத்தம்பரா. அதனால் எனக்கு ஒரு குட்டி ஸ்பூன் வச்சுக்கிட்டு இதை சீவனேன். அதுவும் இல்லாத இது சீவுறதால அந்த ஸ்பூன் வந்து சுத்தமாக அந்த ஒட்டி வரமாட்டேங்குது. இந்த மாதிரி இருக்கு பாருங்க. சரி, இது நம்ம வச்சுக்குவோம். கத்தி ஒன்று குட்டி கத்தி வாங்கிட்டு வந்து தான் நல்லா சீவி ஊரில் விற்கிறதுக்கு நல்லபடியாக தான் சீவி, நல்லா அழகாக தான் சீவி கொடுக்கணும். இந்த மாதிரி வந்து சீவு வந்து அப்படியே கட்டியே இந்த மட்டை அப்படியே இருக்குது. இது என்னதான் பண்ணுறதே தெரியல. அந்த கத்தியை நான் போட்டேன் உறவுகளே. இப்போ மிந்திரி கொட்டை நாளையில இப்போ அந்த கொஞ்ச நாள் நான் வந்து சீவாத்தினால தொடப்ப சீவாத்தினால அந்த கத்தியை எங்கேயோ தொலைச்சிட்டேன். நானும் தேடாத இடம் கிடையாது, எல்லா இடத்தையும் தேடிட்டேன். அந்த கத்தியை காணும். அது பெரிய கத்தியாக இருந்தால் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது இத்தினோண்டு கத்தி தான். அது அந்த கத்தியை காணும் உறவுகள். என்னோட உறவுகள் எல்லா வீட்டில் எல்லார் வீட்லையும் என்ன சாப்பாடு அப்படின்ட்டு மறக்காத கமெண்ட்ல சொல்லுங்க. எங்கள் வீட்டில் வந்து நைட்டு வந்து என்ன செய்யலான்னு பார்த்தோன்னா தோசை தான் உறவுகளை சொல்லலான்னு இருக்கேன். தோசை விட்டு மல்லாட்டை பயிர் சட்னி வச்சு, தம்பி தான் வரான்ல, மல்லாட்டை பயிர் சட்னி வச்சு தோசை விட்டு நைட்டுக்கு சாப்பிட்டுட்டு காலையில் எஞ்சி ஏதாவது செஞ்சுன்னு பார்க்குறேன். இந்த தொடப்பத்தை இந்த குறையும் சீவிட்டுன்னு வச்சுக்க, வேலை முடிஞ்சிடும். சீவி கத்தை கட்டி வச்சிட்டோம்னா இது என்னது மழை பேஞ்சு கொண்டாந்து போட்டு இது 1 வாரம் ஆகுது. 1 வாரத்துக்கு மேலே தான் ஆகும். அதுலேயே இருந்து சீவாதே கிடக்குது, அப்படியே கிடக்கும். நானே கை வச்சாதான் இதில் எதாக இருந்தாலும் கை வச்சு நானே செய்யணும். அப்போ தான் இந்த வேலையெல்லாம் முடியும். இல்லைன்னா 10-15 நாள், ஒரு 10 வருஷமாக இருந்தாலும் இது அப்படியே தான் கிடக்கும். கூட்டுறதுக்கு தொடப்பமே இல்லை உறவுகளே. நமக்கே வீட்டுக்கு தொடப்பமே கிடையாது சுத்தமாக. அதான் இன்னைய டே வந்து இப்படி தான் போச்சு. இன்னைய வேலை புரியுதுங்களா? நாளைக்கு செம்மையாக இருக்குது, இதை விட கனமாக இருக்குது வேலை. அதான் உறவுகளே உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், ஷேர் பண்ணிக்கிட்டேன். நாளைக்கு வந்து என்னங்கிறத நான் கண்டிப்பாக நாளைக்கு வீடியோவில் நான் சொல்கிறேன், சரிங்களா? இன்னும் டீ குடிக்கல, ஒன்றுமே குடிக்கல, போட்டு கொடுக்க ஆள் கிடையாது. மணிமாற தம்பி இருந்தாலும் எனக்கு போட்டு கொடுப்பான். கடுப்பாக இருக்கு ஒரு நிஜமாலுமே. ஒரு டீ குடிக்கணுமா அதுக்கு அதை போட்டு கொடுக்க நாங்கள் ஆள் இல்லை. தம்பி இருந்தால் இதை போட்டு கொடுப்பான், நான் குடிப்பேன். ஒரே எரிச்சலாக இருக்குது, என்ன தான் பண்ணுறதே தெரியல ஒரு அதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஏதோ பைத்தியக்கார மாதிரி வளர்றோம்ல, ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஓகே ஒரு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.